மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் செய்திக்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர்கள் நிறுவம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர்கள் நிறுவம் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசித்த திருவசனத்தின் மூலம் கர்த்தரோடு பேசும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிற நம்பி சாலமானவர்கள் சொல்லியிருக்கார்கள். ஸ்தோத்திரமானவரே, 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 இதனுடைய மறைபொருளாக செய்ய கர்த்தாவே வெளிப்படுத்த முடியாது. அதை நாங்கள் கேட்டு வாழ்க்கை நடக்க கற்று திருப்ப செய்ய முடியாது. எல்லா குட்டியும் கனமையுமே ஆவுக்கு செல்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நல்ல ஆமென். இங்கே நாம் வாசித்த திருவசனம் ரோமர்கள் நிறுவம் 13:11 வாசித்தோம். அங்க சொல்கிறது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இப்ப பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்ட போது எப்படி இருந்திருப்போம்? புதுசாக ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது எப்படி இருந்திருப்போம்? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப உற்சாகமா இருந்திருக்கும். இப்போ இதில் பாருங்க, ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்க அதனுடைய மேன்மை தெரியாது. அப்படின்னா ஞானசானமே என்னன்னு தெரியாம கூட எடுத்துருப்போம். ஏன்? தாய் தப்பை ஞானசானம் எடுத்துருப்பாங்க. தாய் தப்பை சொல்லுவாங்க, ஞானசானம் எடுத்துரு நீயும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எடுத்துருப்போம், பிள்ளைகள் எடுத்துருப்போம். ஏன்? தாய் தப்பை சொல்கிறாங்க, ஞானசானம் எடுத்துருவோம் என்னன்னு தெரிஞ்சிருக்காரு. குறிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கூட கொடுத்துருக்க மாட்டோம். ஞானஸ்நானம் என்னன்னு சொல்லி கூட கொடுத்துருக்க மாட்டோம். சரி, இங்க வசனம் சொல்லுது, நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்போது அது சமீபமாய் இருக்கிறது. இப்போ நமக்கு ரொம்ப சமீபமா இருக்கு. சரி, அடுத்த வசனம் சொல்லுங்க. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தெரிந்து கொள்ள கடவோம். இப்ப பாருங்க, இரவு சென்று போயிற்று. எப்ப இரவு நம்முடைய வாழ்க்கையில சென்று போயிடுச்சு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் இருக்கும் போதே இரவு நம்மளை விட்டு கடந்து போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனோம்னா, நமக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுது நமக்குள்ள வந்துச்சோ அப்பவே இரவு கடந்து போயிடுச்சு. ஏன் அது எப்படி இரவு கடந்து போயிடுச்சு? இரவும் பலம் வந்துட்டு தான் இருக்குது. நீங்க எப்படி கடந்து போயிடுச்சு எப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க அடுத்த கேள்வியை கேட்டால் நல்லா இருக்கும். நமக்குள்ள வசனம் வந்தது நிமித்தம் இரவு கடந்து போயிட்டு. எப்படி கடந்து போச்சு சொல்லுங்க பார்ப்போம். பதிலை காணும். அவரே நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிச்சம். அப்ப அந்த வெளிச்சமே நமக்குள்ள வந்துருச்சுன்னா நமக்கு என்ன இல்லை? இருள் இல்லை. புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க கேட்கும் போதே அதோட வசனத்தினுடைய காரியங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம ஆண்டவருடைய வார்த்தை எப்ப நமக்குள்ள வந்துச்சோ அன்னைக்கு இரவு நம்மை விட்டு கடந்து போயிட்டு. ஏன்னு சொன்னால்
நம்மை பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி என்ன ஒளியாமா? எங்க இருக்கு? பைபிள்ல தான் எழுதியிருக்கு. எங்க எழுதியிருக்கு? பைபிள்ல தான் எழுதியிருக்கு. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கு. இப்போ எடுத்து வாசிக்க வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இரவு சென்று போயிற்று, பகல் சமயமாயிற்று. பகல் சமயமாயிற்று. என்ன உங்களுக்கு இப்போ பகல் எப்படி சமயமாயிற்றுன்னு சொல்றீங்க? இரவு சென்று போயிட்டு பகல் சமயமாயிற்று. சரி, ஏசப்பா வரப்போறாரு. ஏசப்பா வரப்போறாரு. வந்து என்ன பண்ணுவாரு? ஏசப்பா வரப்போறாரு. வந்து என்ன பண்ணுவாரு? கூட்டிட்டு போவாரு. எங்க கூட்டிட்டு போவாரு? பரலோகத்துக்கு போனா அங்க என்ன இருக்காது? இரவும் இல்ல, பகலும் இல்ல. ஆனா தேவனே எங்க வெளிச்சமா இருப்பாரு. அப்ப நீங்க வேதத்தை வாசிங்கன்னா, இப்ப நான் சொன்னதெல்லாம் வேதத்துல எங்க எனக்கு தெரியாது, இருக்கு. நான் சொல்லிட்டு இருக்க அந்த வசனம்லாம் எங்க இருந்து எனக்கு தெரியாது. எடுத்துடலாம், தேடி எடுத்துடலாம். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. இயேசு கிறிஸ்து வரப்போறாரு. நம்மள அவருடைய ராஜ்யத்துக்கு என்று கூட்டிட்டு போறாரு. நீங்க அங்க போயிட்டாங்க, உங்களுக்கு அங்க என்ன இல்ல? பகலும் இல்ல, இரவும் இல்ல. அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சம். நித்திய வெளிச்சம்னா என்னது? அந்த வெளிச்சம், அந்த லைட் ஆஃப் ஆகவே ஆகாத நித்திய வெளிச்சம். அவன் நித்திய வெளிச்சமா உங்களுக்கு இருப்பார். இப்ப பாருங்க, இரவு சென்று போயிட்டு பகல் சமயமாயிட்டு. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு, இப்ப என்ன பண்ணணும்? அந்தகாரம்னா என்னது? இருள். அந்தகாரம்னா இருள். இப்ப என்ன செய்யணும்? அந்தகாரத்தின் கிரியைகள். அந்தகாரத்தின் கிரியைகள்னா என்னது? பிசாசின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடமா. ஒளியின் ஆயுதம் என்னது? ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடமா. ஒளியின் ஆயுதம் என்னது? கர்த்தருடைய வார்த்தை. இப்ப அதுல எத்தனை பேர் நீங்க இந்த ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்றதுல எத்தனை பேர் பிரியமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா நீங்க தரித்து கொண்டீங்கன்னா நல்லது. ஒளியின் ஆயுதங்களை நீங்க தரித்து கொண்டீங்கன்னா நல்லது. ஒளியின் ஆயுதம் அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை தரித்து கொடுங்க. ஏன்னு சொன்னா, ஆதியில வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. அப்போ அந்த வார்த்தை தான் தேவன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த வார்த்தையை நீங்க தரித்துக் கொள்ளணும். அந்த வார்த்தையை நீங்க தரித்துக் கொள்ளணும். தரித்துக் கொண்டு அதன்படி நடந்தாவே, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தாவே நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். என்ன மாற்றம் தெரியுமா? என்ன மாற்றம்? நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் வந்துடும். நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம். ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு படித்துக் கொண்டு அந்த வழியில் நடக்க ஆரம்பிச்சால் நம்மள என்ன வந்துடும்? பாவத்தை கொல்லாமல் விட்டு நம்ம வழி விளக்கும் போது நம்ம கூட பரிசுத்தம் வந்துடும். பரிசுத்தம் வந்துட்டாவே யார் வருவா? பரிசுத்தமா வாழ்ந்து பரிசுத்தமா இருந்தாவே நமக்குள்ள யார் வருவா? பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒருத்தர் கேட்டாரு, அப்ப நாங்களாம் பரிசுத்த ஆவி நிரப்பப்படலையான்னு கேட்டாரு. கத்தோலிக்க சபை சேர்ந்த போயிட்டு இருக்கவர் ஒரு ஆண்டவருக்கு சொன்னேன், நாங்களா நிரப்பப்படலையா அப்படின்னாரு.
நிரப்பப்பட்டிருக்கீங்கன்னு எப்படி சொல்றீங்கன்னு நான் கேட்டேன். அப்போ அவருக்கு அது பதில் சொல்லணுமா இல்லையா? இப்போ நம்ம அடுத்த தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு 2 செய்தி, 2 தலைப்புல செய்தி, சின்ன சின்ன செய்திங்க, சீக்கிரம் முடிச்சிடறேன், கவலைப்படாது. நம்ம கேட்டால் அவர் பதில் சொல்லணும்ல, பதில் சொல்ல தெரியல. இப்போ நான் சொன்னேன், அந்த ஆவியானவருக்கு பேரே என்னது? பரிசுத்த ஆவியானவர். அங்கே அவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துக்கு வரணும்னா அந்த இடம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும்ல. அப்போ அவருக்கு நம்ம சரியான பதில் சொல்லணும்ல. எப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ள வரணும் அப்படின்னா அவங்க பரிசுத்தமா இருக்கணும்ப்பா. அந்த பரிசுத்தமா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இடத்துக்கு வருவார். அவர் ஏற்றுக்கொள்ளணும். நம்ம சரியா பதில் சொல்லணும்ல. அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லாம, பதில் சொல்ல தெரியாம நம்ம பித்தா நம்ம முடிச்சோம்னா நல்லா இருக்குமா? சரி, புஸ்தகம் இப்போ வாசிக்க 13 வாசிக்க. களியாட்டும் வெறியும், வேசித்தனமும் காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். இப்ப என்ன விட்டுருமாமா? களியாட்டு, வெறி. நீங்க நினைக்கலாம் வெறி எங்களுக்கு பிடிக்காத, வெறி நாய்க்கு தான் பிடிக்கும். எதுல வெறி பிடிக்குது? எதுல வெறியா இருக்கும்? சரி, அதெல்லாம் உங்க முடிவுக்கு நான் விட்டுறேன். வெறி, வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடக்காம இருக்கணும்னா, அதெல்லாம் விட்டு விடணும்னா என்ன செய்யணுமாமா? பகலிலே நடக்கிறவர்கள் போல, பகலிலே நடக்கிறவர்கள் சீராய் நடக்க கிடவோம். பகல்ல நடந்தா சீராய் நடக்கலாம். பகல்ல நடக்கணும்னா அப்ப நமக்குள்ள என்ன வேணும்? நமக்குள்ள வெளிச்சம் வேணும். நமக்குள்ள வெளிச்சம் வேணும். வெளிச்சம் எது? வெளிச்சம் எது? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை நமக்கு இருந்தால் நமக்கு வெளிச்சம் கொடுக்கும். அப்ப நமக்கு இரவு இல்லை. ஏன்னா ஆண்டவர் நமக்கு வெளிச்சமா இருக்கனால நமக்கு வெளிச்சத்தை காட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா சீரா நடக்கலாம். ராத்திரியில நடந்தா எப்படி நடக்கும்? ராத்திரியில நடக்கிற லைட் இல்லை, சீராய் நடக்க முடியுமா? அப்ப நம்ம இரவில நடக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. பகலிலே கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நான் செய்தியை நம்ம போட்டு தலைப்பில் போட்டோம்னா யாரும் பார்க்கறது இல்லை, யாரும் பார்க்கறது இல்லை. இயேசு நாளைக்கு வரப்போறாரு சொல்லி தலைப்பு செய்தி போட்டோம்னா சரி, 7 மணி பேர் பார்ப்பாங்க. ஆனா பைபிள் எங்கேயும் அப்படி போதிக்கல. தெரியுமா உங்களுக்கு? என்ன போதிக்கல? இயேசு நாளைக்கு வருவார் அப்படின்னு எங்கேயும் போதிக்கிறார். ஆனா இயேசு வருவார். அவர் பிதா ஒருவர் தவிர வேற யாருக்கும். ஆனா இங்க தலைப்பு போடுவாங்க சிலர், இயேசு நாளைக்கு வரப்போகிறார் அப்படின்னு போட்டா சரி, அதை காட்டிலும் அந்தி கிறிஸ்து வந்து விட்டான் அப்படின்னு செய்தி தலைப்பு போட்டோம்னு வச்சுக்கோமே. தலைப்புலாம் போடுறாங்க, நிறைய பேர் தலைப்புலாம் போட்டு செய்திலாம் போடுவாங்க. ஆனால் அதுக்கான விஷயம் அந்த செய்தி கூட இருக்கவே இருக்காது. அந்தி கிறிஸ்து வந்துட்டானா? அந்தி கிறிஸ்துடைய கிரியை இருக்குது, அந்தி கிறிஸ்து வெளிப்படலை. சொல்றேன், நம்ம இப்படி சத்தியத்தை போதித்தோம்னாக்க யாரும் பார்க்கறதே இல்லை. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க 14 வாசிக்கலாம். துர்இச்சைகளுக்கு இடமாக, துர்இச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து பாருங்க, என்ன சொல்ற? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். இதைத்தான் நம்ம சொல்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். எப்படி தரித்துக் கொள்வீங்க?
அவருடைய வார்த்தையை படிங்க, அதை தியானிக்க, அதுபடி நடங்க. அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. அவர் பூமியில் வாழ்ந்திருக்கும் போது அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதையும், அவர் மற்ற ஜனங்களுக்கு எப்படி முன்மாதிரியாக இருந்தார் என்பதையும் நாம் வேதத்தின் அடிப்படையில் தெரிந்து கொண்டு அப்படி நம்ம இருக்கணும். அவருடைய பிள்ளையாகி நம்ம அப்படித்தான் இருக்கணும். இப்ப பாருங்க, துர்ச்சைகளுக்கு இடக்கூடாமல், உடலை பேணாமல் இருந்து. துர்ச்சைனா என்னது? துர்ச்சைனா என்னன்னு சொல்லுவோம்? பேச்சைக்கான துர்ச்சைனா என்னது? ஓ, சின்ன சின்ன ஆசையா? அது சிற்றின்பம்னா என்ன அர்த்தம்? துர்ச்சைனா என்னன்னு சொல்லுவோம்? கெட்ட சிந்தனை இல்ல, இங்க துர் இச்சை அப்படின்னு போட்டு பிரிச்சு எழுதுங்க. துர் இச்சை பிரிச்சு எழுதுனா என்ன வரும்? சரி, இப்போ நீங்க போறீங்க, முடிச்சுட்டு போறீங்க. போகும்போது நீங்க போற வழியில ஒரு நாயோ பண்ணியோ செத்து கிடக்குது. நாயோ பண்ணியோ செத்து கிடக்குது. போகும்போது அங்கே என்ன வாழணும்? வசனத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்க. துர்நாற்றம் அடிக்க. அப்ப என்ன துர்ச்சைனா என்னது? நாற்றம் முடிச்ச இச்சை. இச்சை பாவம். அப்ப துர்ச்சை இதை துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும். இப்போ எத்தனை வசனம்? 1, 2, 3, 4. இந்த 4 வசனத்துல உள்ளதை நீங்க திருப்பி வீட்டில் போய் நல்லா வாசித்து அதனுடைய நல்ல அர்த்தங்களை நீங்க புரிந்து கொண்டு அதன்படி வாழ உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. சரிங்களா? அப்படியே ஒருவேளை அந்த வசனத்தில் சொல்லப்படுறதுக்கு எதிர்மறையாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் இன்னைக்கு போய் ஒப்பு கொடுத்துருங்க. ஒப்பு கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு, பகலின் பிள்ளைகளாய் காணப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்குமாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூட கேட்டுக்கொள்கிறேன்.